وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய அழகிய நாமத்தை கொண்டு என்னுடைய இன்றைய விளக்க உரையை தொடங்குகின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, விளக்க உரையின் கடைசி நாளான இன்று அல் குர்ஆனுடைய கடைசி பாகத்தை விளக்க உரைக்காக நாம் எடுத்திருக்கின்றோம். 30வது அத்தியாயத்தை இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா யதஸாஅலூன் அனின் நபையில் அஸீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். அவர்கள் எதை பற்றி ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர்? மகத்தான செய்தியை பற்றி, ஒரு மகத்தான செய்தியை பற்றி. அந்த மகத்தான செய்தியானது எத்தகையது என்றால், அவர்கள் அதில்தான் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூராவை ஆரம்பிக்கிறார். அவர்கள் எதை பற்றி ஒருவருக்கொரு கேட்டுக்கொள்கின்றனர் என்று அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் பிரச்சார பணியை மேற்கொண்ட போது, ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் தொடங்கிய போது, மறுமையை பற்றி அவர்கள் எச்சரிக்கை செய்த போது அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அதுவரைக்கும் அவர்கள் அதை பற்றி கேள்விப்படவில்லை, அறிந்திருக்கவில்லை. அப்ப நீங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்ற செய்தி அவர்களுக்கு புதியதாக இருந்தது. இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, உலக வாழ்க்கை மட்டுமல்ல, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, நீங்கள் எல்லாம் மரணித்து விடுவீர்கள், மரணம் அடைந்த பிறகு மீண்டும் நீங்கள் எழுப்பப்பட்டு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் செய்த அத்தனை அமல்களுக்கு உண்டான விசாரணை உங்களிடம் நடத்தப்படும். பிறகு அங்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு, அதிலே நல்லவர்களுக்கு சுவனம் உண்டு, கெட்டவர்களுக்கு நரகம் உண்டு என்ற இத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு முன்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்த போது அவர்களுக்கு அது புதிதாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. எனவே அவர்கள் அதை நம்ப மறுத்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன ஒருவருக்கு பேசிக் கொள்கிறார்கள் என்றால், இவர் சொல்றது உண்மையா, இவர் சொல்றது நடக்குமா, இது சாத்தியமா, ஏதோ புதுசாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தங்களுக்கிடையில் அவர் என்ன செய்தார்கள், தங்களுக்கிடையில் பரிகாசமாக அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுதெல்லாம் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டது இல்லையே, குர்ஆன்ல பல இடங்கள்ல வரும். அதாவது என்ன சொல்வார்கள் அவர்கள், நாம் இறந்து போன பிறகு, மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு, எலும்புகளாகவும் மக்கி போன எலும்புகளாக நாம் ஆனதன் பிறகு நாமும் நம்முடைய மூதாதையர்களும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் பரிகாசமாக கேட்பார்கள். இது பல இடங்களில் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றனர். அப்படி சொல்லி இவர் சொல்வது சாத்தியமா, இவர் நடக்குமா, இது நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்வாரை தவிர அவரை பொய்யர் என்று சொல்ல மாட்டார். அல்லாஹ் பொய்யர் என்று மட்டும் சொல்ல மாட்டார். என்னவோ அவருக்கு ஆகிவிட்டது, அவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொள்வார். அப்போ அல்லாஹ் அனின் நபையில் அஸீம், அது மகத்தான செய்தி. அந்த மகத்தான செய்தி எதை குறித்து சொல்கிறது என்றால், இதுல 2 விதமான கருத்து இருக்கு. அது மறுமை குறித்து இருக்கின்றது. இன்னொரு கருத்து என்ன சொன்னால், அந்த மகத்தான செய்தியான குர்ஆனாக இருக்கின்றது. ரெண்டுமே மகத்தான செய்தி, ரெண்டுமே அவர்களுக்கு புதியது. அப்ப மறுமையை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லது குர்ஆனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்
என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அல்லது ஹும் ஃபீ முக்தலிஃபூன், எதை குறித்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவருக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அதை மறுக்கத்தான் செஞ்சாங்க. மறுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன கருத்து வேறுபாடு என்றால், மறுமையை பொறுத்தவரை மறுமை என்று அதை எடுத்துக்கொண்டால், மகத்தான செய்தி என்பதை மறுமை என்று எடுத்துக்கொண்டால், அதில் ஒரு சிலர் முழுவதுமாக அதை மறுத்தார்கள், ஒரு சிலர் சந்தேகத்தோடு இருந்தார்கள். இருந்தால் இருக்குமோ, ஆனா முழுசாக அவர்கள் நம்ப முடியல. இதைத்தான் அல்லாஹ் தஆலா அதிலே இரண்டு வேறுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். மகத்தான செய்தி குர்ஆன் என்று எடுத்துக்கொண்டால், அப்ப இந்த என்ன கருத்து வேறுபாடு? இது கருத்து வேறுபாடு என்பது, ஒரு சிலர் அந்த குர்ஆனை மந்திரம் என்று சொன்னார்கள், சிலர் சூனியம் என்று சொன்னார்கள், சிலர் கவிதை என்று சொன்னார்கள், சிலர் பைத்தியக்காரன் தானாக எழுதி கொண்ட பைத்தியம் பிடித்த கதை என்று சொன்னார்கள், சிலர் அசாத்தீல் அவ்வலியின் முன் சென்றவர்களின் கட்டுக்கதை என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருவரும் விதவிதமாக என்ன செய்தார்கள்? குர்ஆனை பற்றி சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா அதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் என்பதை அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆக இது மறுமை சம்பந்தமான விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து விட்டு, அதுக்கு பிறகு இந்த பூமியில் அல்லாஹ் எதுவெல்லாம் படைத்திருக்கிறான், பூமி எப்படிப்பட்டது, மலைகள் எப்படிப்பட்டது, உங்களுடைய தூக்கம் எப்படிப்பட்டது, இரவு எப்படிப்பட்டது, பகல் எப்படிப்பட்டது, மேலே படைத்திருக்கக்கூடிய 7 வானங்கள் எப்படிப்பட்டது, அதே போன்று அந்த சூரியன் எப்படிப்பட்டது என்றால் அதான் சொல்லிவிட்டு, என்னென்ன ஞாபகங்களை அல்லாஹ் அந்த உலகத்துல படைத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் சொல்லி காட்டுகின்றான். அப்படியே சொல்லிக் வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் 21ஆம் வசனம், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக ஜஹன்னம் என்ற நரகம், அதாவது எதிர்பார்க்கும் இடமாக உள்ளது. மிர்சாத் என்றால் ஒளிந்திருந்து கண்காணிக்கும் இடம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதே வார்த்தை தான் சூரத்துல் ஃபஜ்ர்ல வரும், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் சொல்வான், நிச்சயமா உங்களுடைய இறைவன் ஒளிந்திருந்து கண்காணிக்கும் இடத்தில் இருக்கிறான். அப்ப ஒரு எதிரிகள் மீது எதிரிகளுக்கு தெரியாமல் அவர்கள் மீது போர் தொடுப்பதற்காக என்ன செய்வார்கள்? ஒரு இடத்துல மறைந்திருந்து அவர்கள் கண்காணிப்பார்கள். அப்படி கண்காணிக்கும் போது அந்த இடத்தை தாண்டி எதிரி போகும்போது மேலே பாய்ந்துடுவார்கள், பாய்ந்து அவங்க மீது தாக்குதல் தொடுப்பார்கள். அப்ப அந்த இடத்துக்கு பேர் தான் மிர்சாத். இதே வார்த்தை தௌபாவுல முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிக்கு சொல்லி காட்டினான். முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளி, மஸ்ஜித் துரார் என்று பள்ளி இருந்ததா இல்லையா? இந்த கேள்விகள் கூட நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். அந்த மஸ்ஜித் துரார் என்ற அந்த பள்ளி எதுக்காக கட்டப்பட்டது என்றால், அதுல 3 காரணத்தை சொல்கிறான். அந்த ஒரு காரணம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயுசாதல் லிமன் ஹாரப அல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வோடும் தூதரோடும் யார் போர் செய்கிறார்களோ அவர்கள் பதுங்குவிடமாக இருந்தது. அவர்கள் பதுங்குவதற்காக வேண்டி அந்த பள்ளி அவர்கள் கட்டியிருந்தார்கள் என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார். அப்ப இருசாத் என்றால் பதுங்கும் இடம். இப்ப இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக ஜஹன்னம் நரகம் காத்திருக்கும் இடமாக இருக்கின்றது. லித்தாகீன மஆபா, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அதில் அவர்கள் பல யுகங்கள் தங்குபவர்களாக இருக்கிறார்கள். யுகம் என்றால் என்ன? அஹ்காபா என்பது பன்மை, இதனுடைய ஒருமை வந்து ஹுக்கும். ஹுக்கும் என்றால் ஒரு யுகம் என்று பொருள். ஒரு யுகம், அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு யுகம் என்பது 80 ஆண்டுகள். 80 ஆண்டுகள். இங்க அல்லாஹ் தஆலா பல யுகங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். அந்த யுகங்கள் எத்தனை என்று அல்லாஹ் சொல்லல, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு யுகம் முடிய இன்னொரு யுகம், 2வது யுகம் முடிய 3வது யுகம், 3வது முடிய 4வது, இப்படியாக யுகங்கள் போய்கொண்டே இருக்கும். அது எத்தனை யுகங்கள் என்று நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் தஆலா பல யுகங்கள் தங்கியிருப்பார்கள் என்று சொல்றான் என்னால் நிரந்தரமான தங்குதல், அதை விட்டு அவர்கள் வெளியேறவே மாட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தில் நம்மளை பாதுகாக்க வேண்டும். லா, அப்படி பல யுகங்கள் தங்கக்கூடிய அவர்கள் லா யதுகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அதில் அவர்கள் குளிர்ச்சியையும்
குடிபானத்தையும் சுவைக்க மாட்டார்கள். இல்லா ஹமீமம் வஸாகா, கொதி நீரையும் நல்ல கொதிக்க வைக்கப்பட்ட நீரையும் சீலையுமை தவிர, உடலிலிருந்து வடியக்கூடிய சீலை தவிர வேற எதை அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். ஜஸாஅன் விஃபாகா, இது அவர்கள் செயலுக்குரிய, அவர்களுடைய செயல்களுக்கு ஒத்த கூலியாக இருக்கின்றது. என்னென்ன யார் யார் என்னென்ன தீமைகள் செய்தார்களோ அதுக்கு தகுந்த கூலியாக மறுமையில் இது கொடுக்கப்படும், வழங்கப்படுவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் கடைசியா சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் 38ஆம் வசனம், யௌம யகூமு ர்-ரூஹு வல் மலாயிகத்து ஸஃப்பன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. அந்த நாளில் ரூஹும் வானவர்களும் வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள். அந்த நாளில் ரூஹ் என்ற இந்த தர்ஜுமால ஜிப்ரீல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் என்ற வானவரும் மற்ற வானவர்களும் அணி அணியாக நிற்பார்கள். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. அல்லாஹ்விடம் யாரும் பேச மாட்டார்கள், அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுப்பானோ அவர்களை தவிர. அப்படி பேசுகிற அவர் உண்மையைத்தான் பேசுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல ரூஹ் என்பதற்கு பல அர்த்தம் சொல்லப்படுது. அதாவது ஒரு அர்த்தம், ஒரு விளக்கம் என்ன சொல்லப்படுது என்றால், ரூஹ் என்பது தனி படைப்பிடங்களிலே மிக பிரம்மாண்டமான படைப்புன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான படைப்பா அல்லாஹ் ஒருவரை படைத்திருப்பான். அவர் அதான் ரூஹ், அதுக்கு பேர் ரூஹ். அவர் மட்டுமே மற்ற வானவர்கள் வரிசையா இருப்பது போன்று அந்த அளவுக்கு அவர் ஒரு தன்னந்தனியாக வந்து நிற்பார் என்று ஒரு விளக்கம். இதுக்கு சரியான ஆதாரம் இல்லை. இரண்டாவது விளக்கம் என்ன சொன்னால், ரூஹ் என்றால் ஆன்மா, உயிர். அப்ப மனிதனை போன்று உருவமுடைய ஒரு சில படைப்பை வித்தியாசப்படி அல்லாஹ் படைத்திருப்பான். மனிதனை ஒத்த ஒரு படைப்பு, அவர்கள் தான் அந்த ரூஹ் என்பவர்கள் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. அதற்கும் ஆதாரம் இல்லை. பிறகு இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது, ரூஹ் என்றால் ஒட்டுமொத்த மனித சமூகம். அந்த கபுல் என்ற மீண்டும் அவருடைய ரூஹ்கள் அவருடைய உடல்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு இந்த அனைத்து ரூஹ்களும் மலக்குமாக செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னாடி அணிவகுத்து நிற்பார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இது எல்லாவற்றுக்கும் சரியான ஆதாரம் இல்லை என்றாலும் ரூஹ் ஜிப்ரீல் தான் பல இடங்களில் குர்ஆன்ல ஜிப்ரீல் தான் ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இங்கு ரூஹ் ஜிப்ரீல் தான் என்ற ஒரு முடிவுக்குத்தான் சில அறிஞர்கள் வருகின்றார்கள். எனவே அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு ரூஹ் என்ற ஜிப்ரீல் என்று அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கின்ற. இப்போ அல்லாஹ்விடம் அவங்க அனுமதி என்று யாரும் பேச மாட்டார்கள். நிச்சயமாக அவனுடைய அந்த பாவனை, அவனுடைய அந்த ரோம், அவனுடைய அந்த கண்ணியம், அவனுடைய அந்த பிரம்மாண்டமான அவனுடைய அந்த உருவம், அல்லது அவன் மீது இருக்கக்கூடிய பயம், அவனுடைய பிரம்மாண்டமான கம்பீரம், இது என்ன செய்யுமா யாரையுமே பேசக்கூடாது. அப்படியே எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள். இப்ப மனிதர்கள் எல்லா நபிமார்கிட்டையும் போவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீங்க தான் எங்கள் தந்தை, நாங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிப்பதற்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் எல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது, நான் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி பாவம் செய்து விட்டேன், எனவே நான் ஒரு பாவி, என்னுடைய பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எனவே நீ என்ன செய்யுங்கள், நீங்கள் நூஹிடம் போங்கள் என்று சொல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுப்பார்கள். இப்ராஹிமிடம் போக சொல்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து போங்கன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நானும் உலகத்தை 3 பொய் சொல்லி இருக்கிறேன், என்னால் பரிந்துரை செய்ய முடியாது என்று அவர்கள் வேற நபிக்கு அனுப்புவார்கள். இப்படியாக எல்லா நபிமார்களும் மறுத்துவிட கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மக்கள் வந்து பரிந்துரை செய்வதற்காக சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் பரிந்துரை செய்கிறேன் என்று தயாராவார்கள். நேராக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போவார்கள். அவனுடைய முன்பு சஜிதாவில் வீழ்வார்கள், சிரமடிவார்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சுவார்கள், பரிந்துரை செய்ய அனுமதி கேட்பார்கள். அல்லாஹு தஆலா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பரிந்துரை செய்ய அனுமதி கொடுப்பான். பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடம் பரிந்து பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் இறுதி தூதர் உட்பட அல்லாஹ்வோட அனுமதி என்று யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்ற விஷயத்தை நான் பார்க்கிறேன். இது இந்த ஷஃபா சம்பந்தமான செய்தி மிக நீண்ட செய்தி, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சுருக்கமாக சொல்லி முடித்தேன். அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வோட யாரும் பேச முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ
எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் அனுமதி கொடுப்பான். அவர்கள் அதைத்தான் பேசுவார்கள். அதை தவிர எதை பேச மாட்டார்கள் என்ற விஷயம் இது மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக நபாவை நாம் என்ன செய்யறோம்? நான் வந்து கடைசியா நபாவை முடிக்கும் போது காஃபி ஆலயத்தில் குண்டு துராதா, அந்த காஃபி நான் கை செய்தப்படுவான், நான் மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே, மனிதனாக பிறந்து விட்டேனே, மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே, மண்ணாக ஆகியிருந்தால் இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு காஃபிர் புலம்புவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நேற்று நாம வந்து விளக்குறையில ஹாக்காவுல பார்த்தோம். அந்த யாருடைய இடது கையில் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படுமோ அவனுக்கு இப்படிதான் புலம்பிக் கொண்டிருப்பான். நான் மூத்தா போனதாக இருந்திருக்க கூடாதா, திருமையான உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டேன், நான் கபூரிலே மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாது என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். அதே விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு காஃபிர் சொல்வதா சொல்லி காட்டுகின்றான். ஒரு காஃபிர் என்னுடைய கை செய்தமே நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாது என்று கை செய்தப்பட்டு புலம்புவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இடத்தை சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு பிறகு சூரத்து நாசிஆத்தும் நபாவும் ஒரே விஷயத்தை தான் பேசுகின்றன. மறுமை சம்பந்தமாக மறுமை சூறா பேசுகின்றன. அப்படி பேசும் பொழுது நீங்க படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல அந்த பூகம்பம் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அது நாசியா சொல்லி காட்டும். உலகம் எப்படி அழியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய விஷயத்தையும் ஃபிரௌன் பற்றிய விஷயத்தையும் ரத்தின சுருக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுக்கு பிறகு சொல்லி காட்டுவான், அன்தும் அஷத்து ஹல்கன் மிஸ் ஸமாஉ பனாஹா, அதாவது நீங்கள் படைப்பால் மிக கடினமானவர்களா அல்லது வானமா இங்கெல்லாம் கேட்பான். உங்களுடைய படைப்பை விட வானத்தை படைத்தா மிக கடினமான படைப்பு. அப்போ நீங்கள் கடினமானவர்களா, வானம் மிக கடினமான படைப்பா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த சூறாவில் கேட்கிறான். பிறகு பனாஹா, அல்லாஹ் அந்த வானத்தை படைத்தான். ரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதன் முகட்டை அவன் உயர்த்தினான், பின்னர் அதை சமப்படுத்தினான். வஅகத ஷரீலஹா வஅகத துஹாஹா, அவனை அதன் இரவை இருளாக்கி சூரியனை கொண்டு பிரகாசிக்கும் அதன் பகலையும் வெளியாக்கினான். அதுக்கு பிறகு வல் அர்த பஅத ذلك தஹாஹா, மேலும் பூமியை அதன் பின் அவன் அதை ஒழுங்குபடுத்தி விரித்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 6 நாட்கள் உலகத்தை படைத்ததாக சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் விவரிக்கும் போது முதலில் 2 நாளில் பூமியை படைத்ததாக சொல்வான். பூமியை படைத்து விட்டு பிறகு மற்ற 2 நாளில் அதுக்கு தேவையான உணவை, பூமிக்கு தேவையான அந்த உணவுகளை படைத்து விட்டு அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வானத்துக்கு போகிறான். வானம் அப்பொழுது புகையாக இருக்கும். அப்போ வானத்துக்கு போய் அல்லாஹ் அந்த வானத்தை சரிப்படுத்துவான். அதுக்குண்டான அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் உத்தரவிடுவான் என்று படிச்சோம். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல் அல்லாஹ் பூமியைத்தான் படைத்தா சொல்லுது, 2வது வானத்தை அல்லாஹ் படைத்தா சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை இங்க உள்ள நாசிஆத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், அல்லாஹ் முதல்ல வானத்தை தான் படைத்தான், பிறகு பூமியை படைத்ததா சொல்றான். இப்ப இந்த முரண்பாடு இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக இந்த முரண்பாடு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் என்று சொல்றான், கலக்கல் அர்த ஃபீ யௌமின் என்று சொல்றான், பூமியை 2 நாளில் படைத்தோம் என்று சொல்றான். இங்க தஹாஹா என்று சொல்றான். தஹா என்பதற்கும் ஹலக் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. தஹா என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா ஒழுங்குபடுத்தி விரிப்பது. அல்லாஹ் படைச்சிட்டான், பூமியை படைச்சிட்டான், அதுக்குள்ள உணவை அதை நிறைத்து விட்டுட்டான். பிறகு வானத்து பக்கம் வந்தான், வானத்தை படைத்து ஒழுங்குபடுத்தி விட்டு திரும்பவும் பூமிக்கு போய் பூமி வசிப்பதற்குண்டான இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியது. அதுல வந்து தண்ணீரை உண்டாக்குவது, நெருப்பை உண்டாக்குவது, மலையை உண்டாக்குவது, மலையை வந்து அல்லாஹ் தஆலா அதுல வந்து பூமி அசையாமல் இருப்பதற்காக மலையை வந்து நட்டுவது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதுக்கு பிறகு நடந்தது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே பூமியை விரித்தார் என்பதற்கும் பூமியை படைத்தார் என்பது வித்தியாசம் இருக்கின்றது. ஆக முதலில் அல்லாஹ் தஆலா பூமியை படைத்ததுதான் உண்மை. 2வது அல்லாஹ் என்ன செய்தார், வானத்தை படைத்தார். வானமுடைய படைப்பு என்பது உங்களை விட கடினமான படைப்பு. அந்த வானத்தையே நாளை மறுமையில் என்ன செய்வேன், என்னுடைய வலதுகையால் சுட்டி விடுவேனே, உங்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாதா? வானத்தை சுட்டி ஒரு கையிலும் பூமியை சுட்டி இன்னொரு கையில் வைத்துக் கொள்வேன், உலகத்தையே என்னுடைய 5 விரல்களில் நான் அடக்கி விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாதா என்ற விவரத்தை தான் அல்லாஹ் செய்கிறான் இங்கே சொல்லி காட்டு பார்க்கிறோம். பிறகு அல்லாஹ் தஆலா
சொல்கின்றான் فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. ஒரு நிமிஷம் இருக்குங்க. திரும்ப அல்லாஹ் என்ன செய்யறான் என்றால் فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. எவர் வரம்பு மீறி பாவம் செய்து இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ, நிச்சயமாக நரகம் தான் அவருடைய தங்குமிடமாக இருக்கின்றது. எவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு முன்பு நிற்க வேண்டுமே என்பதற்கு பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டாரோ, அவர் சுமணம்தான் தங்குடமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இது அதாவது மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்வது, மனோ இச்சையை தடுத்துக் கொள்வது. மனோ இச்சையை தடுத்துக் கொள்வது மிகப்பெரிய போராட்டமான ஒரு காரியம். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஷைத்தான். மனோ இச்சை என்பது அல்லாஹ் நம்மை கெடுப்பதற்காக, வழிகெடுப்பதற்காக படைத்த ஷைத்தானை விட இந்த மனோ இச்சை மிகப்பெரிய ஷைத்தான். இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த மனோ இச்சையை பின்பற்றி வாழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் ஃபுர்கான்ல சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார். தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டு நபி பார்த்தீரா என்று கேட்கிறான். அப்ப தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டார் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை விட்டுவிட்டு அவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்து இந்த மனம் என்ன தூண்டுகிறதோ அதை ஒரு மனிதன் செய்யறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் தன்னுடைய மனசுக்கு கட்டுப்படுகின்ற காரணமாக அவன் அதை கடவுளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டது மாதிரி அல்லாஹ் தஆலா அவ்வளவு கடுமையாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த ரமதான் மாதத்திலும் பல சேட்டை செய்யக்கூடிய, முரண்டு பிடிக்கக்கூடிய பல ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டாலும் கூட ஒரு சிலர் தீமையை விடாமல் தொடர்ந்து பழைய நிலையிலேயே இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? மனோ இச்சை தான் காரணம். மனோ இச்சை என்ற ஷைத்தான் எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நம்மோடு. அந்த மனோ இச்சையை வெல்வதுதான் ஒரு மனிதனுடைய முழு வெற்றியாக இருக்கும். எப்பொழுது அந்த மனோ இச்சையை அவன் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்து அதை வெல்கிறானோ அப்பொழுது அவன் உண்மையான தக்வாதாரியாக மாற முடியும். இல்லை என்ற நிச்சயமாக இல்லை. அப்போ தக்வா மட்டும்தான் அந்த மனோ இச்சையை வெல்ல முடியும். அதைத்தான் சொல்லி காட்டுறான், சுருக்கமாக சொல்லிட்டான். அப்ப யார் மனோ இச்சை கட்டுப்படுத்துவா என்றால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பயப்படக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் என்பதை பயப்படக்கூடியவன் தான் தன்னுடைய மனோ இச்சை கட்டுப்படுத்துவான் என்ற அழகான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யறான் சொல்லி காட்ட பார்க்கிறோம். இவ்வாறாக முடித்துக் கொள்வோம். பிறகு சூரத் அபஸ் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லும் பொழுது இந்த அபஸ் சூரா ஏன் இறங்கியது என்று நான் பார்க்கின்ற பொழுது இதுக்கு ஒரு பின்னணி உண்டு. என்ன பின்னணி? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ட்ரிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கிய தலைவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹல் போன்ற முக்கிய தலைவர்களோடு உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்த்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுதே சஹாபி என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை கேட்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் வந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. காரணம், அவர்கள் பெரும்பெரும் தலைவர்கள், தங்களை விட மற்றவர்கள் தாழ்வாக கருதக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னாடி ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் நின்றா அவர்கள் வெறுத்து கோபப்பட்டு எழுந்து போய்விடக் கூடாதே, அப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல முடியாத போய்விடுமே என்ற ஒரு விஷயம் என்ற ஒரு கவலையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அப்துல்லா இப்னு மக்தூம் வந்ததை விரும்பல. அவர்களை கேட்ட விஷயத்தையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, புறந்தள்ளினார்கள் ஒரு வகையில. அல்லாஹ் தஆலாவும் இந்த சமூகம் பிடிக்கல. எனவே அல்லாஹ் தஆலா அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் ஆமா, நம்ம நபியாகி அவர் கடுகெடுத்தார், மேலும் புறக்கணித்தார்.
அந்தகர் அப்துல்லா இப்னு மக்தும் என்ற அந்தகர் அவரிடம் வந்த போது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா யுதிக்ர அல்லாஹு யஸக்கா, நபியே உம்மிடம் வந்த அந்த அவர் அந்த அந்தகர் பரிசுத்தமானவராக ஆகிவிடக் கூடும் என்பதை உமக்கு அறிவித்து கொடுத்தது எது? அல்லது அவர் உங்களுடைய உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வராகவும் இருக்கக்கூடும். அந்த உபதேசம் அவருக்கு பலன் அளிக்கக்கூடும். ஆனால் வந்தவர் அப்துல்லா இப்னு மக்தும் என்ற அந்த சஹாபி, கண் தெரியாத சஹாபியிடம் எதுக்காக வந்திருக்கிறார்? உன்னுடைய உபதேசத்தை கேட்பதாக வந்திருக்கிறார். நீர் அவருக்கு ஒரு உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் அவருக்கு பலன் தந்திருக்க கூடும். அதை அவர் அந்த செயல்படுத்தி தன்னுடைய அமல், அதாவது தன்னுடைய ஈமானை அவர் அதிகரித்திருக்க கூடும். ஆனால் அம்மா மனுஷனா அந்தலகு தசத்தா, எவன் பொருளாதார மேம்பாட்டு உடையவனோ நீ என்ன செய்கிறீர்? அவனுக்காக நீ செவிமடுத்தீர். அவன் பரிசுத்தமாகி விடுவான் என்று நினைக்கிறீரா? அவன் பரிசுத்தமாகி விடாவிட்டால் இது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யாருக்கு நீர் உபதேசம் செய்தால் பலன் அளிக்குமோ அப்படிப்பட்டவரை நீர் புறக்கணித்திருக்க கூடாது. நீ என்னதான் உட்கார்ந்து அந்த பெரிய குறைஷ் தலைவர்களோடு நீ பேசிக் கொண்டு இருந்தாலும் உங்களுடைய உபதேசத்தை கேட்பதாக இல்லை. அவர்களுக்கு அது பலன் தராது. எனவே எவருக்கு பலன் தராதோ அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பதை விட உங்களுடைய உபதேசம் யாருக்கு பலன் தந்து அதனால் அவர் நன்மை அடைவாரோ அவருக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கண்டித்து இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் இந்த வசனங்களை குர்ஆனில் இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும். ஏன்னா தன்னை கண்டித்திருக்கிறான் இல்லையா? அப்ப தன்னை ரசூலுல்லாஹ் கண்டிச்சது அல்லாஹ்வுக்கு ஒரு இழுக்கு தானே. அப்ப தன்னை கண்டித்ததை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பதற்கு பல அவர்களுக்கு முழு உரிமை இருந்திருக்கின்றது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. தன்னை கண்டித்தாலும் அது ஒரு வேதம், அது அல்லாஹ்வுடைய கலாம், அது மக்களுக்கு தெரிய வேண்டும். எனவே அதையும் என்ன செய்தார்? இந்த குர்ஆனில் இடம்பெற செய்திருக்காங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உண்மைத்தன்மை, அவர்களுடைய அந்த ஒரு நாணயம், அவர்களுடைய அந்த நேர்மை எந்த அளவுக்கு இருக்குது என்றால் நிச்சயமாக அதுக்கு நம்ம வர்ணனை வார்த்தையே இல்லை அதை வர்ணிப்பதற்கு. ஏன்? அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் அவர்களை கண்டித்து விடுவான். மறைத்தாலோ கூட்டினாலோ குறைத்தாலோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் தனித்துடுவான். நேற்று நாம் அறிந்து சுத்ஹாக்கால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலவ் தகவ்வல அலைனா பஅதுல் அகாவீம் லஅഖத்னா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين. அவர் மட்டும் எங்கள் மீது விஷயங்களை இட்டுக்கட்டி கூறினால் நாம் என்ன செய்வோம்? லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், அவரை நம்முடைய வலக்கரத்தால் பிடிப்போம். வலக்கரத்தால் பிடித்து ثم لقطعنا منه الوتين, அவரை நாடி நரம்பை தனித்து விடுவோம் சொல்றான். உடனே பிடிச்சிருவோம் முஹம்மது அவர்களை. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எங்கள் மீது இட்டுக்கட்டவில்லை. இட்டுக்கட்டி இருந்தார் என்றால் இந்த தன்னை கண்டித்திருக்கப்பட்ட இந்த வசனத்தை என்ன செய்திருக்கணும்? அவர் இட்டுக்கட்டி இருக்கணும். தன்னை பாராட்டுற மாதிரி அவர் மாற்றி இருக்கணும், அல்லது மறைத்திருக்கணும். ஆனா எதையுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்க தண்டிக்கல. கண்டித்ததை மறைத்ததை தண்டித்திருப்பான். அல்லாஹ்வை தண்டிக்காமல் மேலும் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியுது என்னுடைய முஹம்மது நேர்மையானவர், அவர் நாணயமானவர் என்று அல்லாஹ் தெரிந்தது என்ற விஷயத்தை நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். பிறகு அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாஹா, 33வது வசனம். காதை செவிடாக்கக்கூடிய பயங்கர சப்தம் வந்துவிடும் போது, அஸ்ஸாஹா என்பது மர்மை நாளுடைய ஒரு பெயராக இருக்கின்றது. அந்த நாளில் ஏற்படக்கூடிய சப்தம் இருக்கு, மிக பிரம்மாண்டமான சப்தமாக இருக்கும், பயங்கரமான சப்தமாக இருக்கும், காதை கிழித்துவிடும். அப்ப காதை கிழித்து விடக்கூடிய சப்தத்தை கொண்டதுதான் மர்மை நாளுடைய ஆரம்ப நிகழ்வு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், காதை கிழித்துவிடக்கூடிய பயங்கர சப்தம் வந்துவிடும் போது
யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும், தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய மகனை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டு ஓடுவான். யாரையும் கண்டுக்க மாட்டான், யாரையும் கண்டுக்க மாட்டான். உலகத்துல தாயோ பாசமாக இருந்தவன், தந்தை மரியாதையாக நடத்தியவன், பிள்ளைகள் மீது உயிரை வைத்திருந்தவன், மனைவியை கண்ணு கருத்துமாக பார்த்துக் கொண்டவன், தாய்க்கு பின் எனக்கு தாரம் தான் முக்கியம் என்று சொன்னவன், சகோதரர்கள் மத்தியில இணக்கமான உறவோடு வாழ்ந்தவன், இவர் எல்லாம் நாளே மரபில் கண்கள் தெரிய மாட்டார்கள். யார் எப்படி போனாலும் சரி நான் தப்பிக்க வேண்டும். நேற்று கூட மாரிஜாண்டா தேர்தல் பார்த்தோம். எல்லாத்தையுமே ஈடாக கொடுக்க ஆசைப்படுவான். தனக்கு பிரியமான உயிராக இருந்தவர்கள், பிரியமாக இருந்தவர்கள், தன்னுடைய நெருக்கமாக இருந்தவர்கள், தன் மீது பாசம் காட்டியவர்கள், யாரெல்லாம் தன்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்தார்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மட்டும் தப்பிக்கணும் என்று நினைப்பான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கோரமான காட்சி அது இருக்கும். இப்படித்தான் இவன் மட்டும் இல்ல, இவனுடைய சகோதரன் இப்படிதான் நினைப்பான், இவனுடைய தாயும் இப்படித்தான் நினைப்பான், இவனுடைய தந்தையும் இப்படிதான் நினைப்பான், கணவன் அப்படிதான் நினைப்பான், மனைவி இப்படிதான் நினைப்பான். கணவன் தேவையில்லை, கணவனுக்கு மனைவி தேவையில்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தேவையில்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தேவையில்லை. நான் எல்லாருமே அவரவர்கள் தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அதை சொல்றாங்க, லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்நாளில் அவர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் சுற்றத்தாரை விட்டும் அவரை திருப்பிவிடும் ஒரு காரியம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. என்னென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க? மனிதர்கள் அந்த நாளில் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருப்பார்கள், செருப்படிந்திருக்க மாட்டார்கள், அவனுக்கு ஹத்னா செய்யப்படாமல் இருக்கும். உலகத்தில் ஹத்னா செய்யவனாக அவன் ஆண்டு இருப்பாங்களா இல்லையா? அந்த ஹத்னா செய்யப்படாதவனாக மனிதன் மேலே எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி இருந்தால் ஒருவருடைய மறைவிடத்தை இன்னொருவர் பார்க்க வேண்டியது வருமே என்று கேட்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்நாளில் அவர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் சுற்றத்தாரை விட்டும் அவரை திருப்பிவிடும் ஒரு காரியம் உண்டு. என்ன ஆயிஷா, அங்க அதெல்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டா, யாருடைய பார்வையும் மற்றவர்களுடைய மறைவிடத்துக்கு போகாது. எல்லாம் நப்சி நப்சி நப்சி, நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இதுலதான் கவனமா இருப்பாங்களே தவிர மற்றவர்களை பற்றி அவர் கவலையே பட மாட்டார்கள் ஆயிஷா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு புரிவிக்கிறார்கள். இந்த செய்தி சுனன் நஸாயில இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். சுனன் நஸாயி மற்றும் திர்மிதியில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ அந்த அளவுக்கு இந்த மறுமையினுடைய கோர காட்சி இதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது அருமை சகோதரர்களே, அடுத்த சூரத்துல் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், அதுக்கு பிறகு சூரத்துல் இன்ஷிகாக். இந்த 3 சூறாக்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லி காட்டினார்கள். என்னவென்றால், ஒன்று சூறாவை சொல்றாங்க இது சம்பந்தமாக. மன் சர்ரஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. திர்மிதியிலே ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. மன் சர்ரஹு அன் யன்துர இலா யௌமில் கியாமத்தி ஃபல்யக்ரா இத ஷம்ஸு குவிரத் வ இத ஸமாஉ ஃபத்ரத் வ இத ஸமாஉ ஷக்கத். மறுமை நாளை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார். மறுமை நாள் இப்படித்தான் இருக்கும் என்பதை பார்ப்பது ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அவர் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் இன்ஷிகாக், அடுத்து வரக்கூடிய 3 சூறாக்கள், இந்த 3ஐயும் அவர் படிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சூரா ஹூத், அதே போன்ற சூரா தக்வீர், இதெல்லாம் என்னுடைய முடிகளை வெளுக்க செய்து விட்டன என்று சூரா சொல்லி காட்டினார். சூரா ஹூதும் சூரா தக்வீர் போன்ற இந்த மாதிரி சூறாக்கள் என்ன செய்து என்னுடைய முடிகளை வெளுக்க செய்து விட்டன, என்னை வயோதிகராக ஆக்கிவிட்டது என்று சூரா சொன்னாங்க. காரணம்,
அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து மறுமை பற்றி சொல்லி மறுமை பற்றி சிந்தித்து சிந்தித்து என்னுடைய முடி வெளுத்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த சூறாவில் மறுமையுடைய ஆரம்ப அடையாளம், ஆரம்ப கால கட்டம், மறுமையுடைய ஆரம்ப நிகழ்வுகள் பற்றி அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரியன் எப்படி ஆகும், நட்சத்திரங்கள் எப்படி ஆகும், மலை எப்படி ஆகும், அதே போன்று கடல்கள் எல்லாம் எப்படி ஆகும், எந்த ஒரு குற்றமும் புரியாத அந்த ஒரு பெண் குழந்தை புதைக்கப்பட்டது, அந்த குழந்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப இவ்வாறாக அல்லாஹ் தொடர்ந்து இதை பற்றி சொல்லி காட்டி கடைசி தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றார். அதே போன்றுதான் என்ற சூரத் இன்சித்தார், அதில் கூட இதே ஒரு சப்ஜெக்ட் தான். வானம் எப்படி ஆகும், கவாக்கிப் கோலங்கள் எப்படிப்பட்டதாக ஆகும், அதே போன்று கடல்கள்லாம் எப்படிப்பட்டதாக ஆகும், அதே போன்று கபூர்ல இருந்து எல்லாரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في اي سورة ما شاء ركبك. மனிதனே, சங்கைக்குரிய உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? அல்லாஹ் சொல்றான், சங்கைக்குரிய உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? அல்லதி خلقك فسواك فعدلك. அவன்தான் உன்னை படைத்தான், உன்னை சரிசம ஆக்கினான், ஃபஅதலக் உன்னை சீர்படுத்தினான். ஃபஅதலக் அதாவது உன்னை ஒரு துளி வித்திலிருந்து படைத்து பின்னர் உன்னை ஒழுங்காக அமைத்து உன் தோற்றத்தை சரியாக அவன் ஆக்கினான். ஃபி ஐ சூரத்தி மாஷா ரக்கபக். பிறகு அவன் என்ன உருவத்தில் உன்னை அமைக்க நாடினானோ அப்படிப்பட்ட உருவத்தை உன்னை அமைத்தான் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறீர்கள், நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? கிராமன் காத்திபீன், சங்கைக்குரிய எழுத்தாளர்கள். அவர்கள் சங்கைக்குரிய எழுத்தர்கள் உங்கள் மீது பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடியவர்கள் அறிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே நான் சொன்னேன், காஃப்ல பத்தி நான் விளக்க உரையில சொல்லும்போது சொல்லி காட்டினேன். அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடியதை அறிகிறார்கள் என்று அல்லாஹ் இவர்களைத்தான் சொல்கிறார், வேற யாரையும் சொல்லல. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், அவன் என்பது எதுவும் மறையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு இவன் இப்படிப்பட்டவன் என்று அவன் ஒரு மனிதனிடமிருந்து ஒரு செயல் வெளிவருவதற்கு முன்பே இறைவனுக்கு தெரியும். ஆனா இவர்களை பொறுத்தவரை செய்த பிறகுதான் தெரியும். இதுதான் அல்லாஹ்வுக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லாஹ் என்னதான் தன்னிடமிருந்து உள்ள ஒரு தன்மையை தான் படைத்த ஒரு படைப்பிடத்தை எல்லாம் கொடுத்தாலும் கூட தன் அளவுக்கு வைக்க மாட்டான் தானே, தன் அளவுக்கு வைக்க மாட்டான். அவன் டாப் லெவல். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல வித்தியாசத்தை ஏற்படுத்துவான். இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், அவனுடைய அறிவிலிருந்து எதுவும் மறைய போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் மிகப்பெரிய பிரம்மாண்டம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனா இந்த மலக்குமாரை பொறுத்தவரை, கிராமன் கதை பொறுத்தவரை, அவர்களுக்கும் நாம செய்யக்கூடியதெல்லாம் தெரியும். ஆனா எப்பொழுது தெரியும் என்றால் நாம் செய்த பிறகு தெரியும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இவன் பிள்ளை செய்வார் என்று அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் எழுதுவதையும் கிடையாது, மறைவான ஞானம் அவளுக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன கடைசி என்ன சொல்றான் என்றால், வமாஹும் அன்ஹா பிகாயிபின், அவர்கள் அவனை விட்டு மறையவே மாட்டார்கள், கூடவே தான் இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கடைசியாக யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அந்த அந்நாள் எந்த ஆத்மாவும் பிரிதொரு ஆத்மாவுக்கு எதையும் செய்ய சக்தி பெறாத நாள். இன்னும் அதிகாரம் முழுவதும் அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கே உரியது. ஏற்கனவே நாம் படித்த விஷயங்கள் எல்லாம் இங்க அல்லாஹ் சுருக்கம் சொல்றான். நான் ஏற்கனவே சூரா காஃபிர்ல சொல்லி காட்டினேன். அல்லாஹ் சொல்றான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹித் கஹார். எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள், அல்லாஹ் மட்டுமே எஞ்சிருப்பான். அல்லாஹ் கேட்பான், இன்றைய யாருடைய அரசாட்சி, இன்று யார் அரசன், எங்கே பூமியில் உள்ள அரசுகள் எல்லாம் எங்கே போய்விட்டீர்கள் என்று கேட்பான். பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹித் கஹார்,
அடக்கி ஆளக்கூடிய ஏகனான ஒரே ஒரு இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் ஆட்சி அதிகாரம் என்று அல்லாஹ் வந்து சொல்லுவான். அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டான். அந்த நாளில் யாரும் எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பலனளிக்காது, எல்லா காரியமும் அல்லாஹ்வுக்கே அந்த நாளில் உரித்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை சொல்லுவார்கள், ஃபாத்திமாவே, நான் நாளை மறுமையில் உனக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்க மாட்டேன் என்று சொல்வார். ஃபாத்திமா கூட சொல்வார், நான் மறுமையில் எந்த ஒரு பயனும் அளிக்க மாட்டேன், உலகத்துல எது வேண்டுமானாலும் கேள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா மட்டுமல்ல, தன்னுடைய மாமி, தந்தை கூட பிறந்த மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அழைத்து சொல்வார்கள், உலகத்தில் எது வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தந்துவிடுகிறேன், ஆனால் மறுமையில் உங்களுக்கு நான் எந்த ஒரு பலனையும் அளிக்க முடியாது என்று சொல்லி திருமணம் செய்வார்கள். பனு ஹாஷிம் அழைப்பார்கள், பனு அப்துல் முத்தலிப் அழைப்பார்கள். அழைத்து அவரிடம் சொல்வார்கள், நான் உங்களுக்கு மறுமையில் எதையும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்வார்கள். இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்துடைய விவரத்தை சொல்லி விளக்கம் கொடுப்பார்கள். பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிப்பை தனியாக அழைத்து சொல்வார்கள், சஃபியா மற்றும் ஃபாத்திமாவை தனியாக அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மறுமை நாளில் நடக்கக்கூடிய சம்பவத்தை உலகத்திலேயே அல்லாஹ் தூதர் ஞாபகப்படுத்தி, மறுமை நாள்ல நீங்க யாரோ நான் யார், உலகத்துலதான் பாசம்லாம், உலகத்துலதான் உறவுலாம், உலகத்துலதான் ஒருத்தருக்கு உதவி செய்வதெல்லாம், மறுமையில் அதெல்லாம் கிடையாது. யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க உங்களுடைய நிலைமை, நீங்க அவங்க நிலைமையை பார்த்துக் கொள்ளணும் என்பதை உலகத்திலேயே உங்களை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என்ற விவரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு, தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இந்த கடமையை நாம் செய்யணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம சொல்லணும், நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லணும், நம்முடைய மனைவிமார்கிட்ட சொல்லணும், நம்முடைய பெற்றோர்கிட்ட சொல்லணும், நம்மை சார்ந்த எல்லோரும் சொல்லணும். நீங்க எனக்கு எந்த ஒரு பலனையும் தர மாட்டீர்கள், நானும் உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தர மாட்டேன். அவர்களுக்கு ஒரு அமல் தான் பதில் சொல்லும். அமல்களை வைத்து கூட சொல்றதுக்கு போக முடியாது. அல்லாஹ் நாட்டினால் தவிர அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் இல்லை என்றால் நாம் நிச்சயம் சொல்றதுக்கு போக முடியாது என்ற விவரத்தை உலகத்திலே நம்முடைய மரணத்துக்கு முன்பு மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடுறார். மரணத்துக்கு முன்பு எல்லாத்தையும் கூட்டி வச்சு உட்கார வச்சு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவது ஒவ்வொரு கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த காரியத்தை நாமும் இனிதே செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த சூராவுக்கு போவோம். சூரத்துல் முத்தஃபிஃபீன், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன யக்தாலு அலா الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. அளவையிலும் எடையிலும் மோசம் செய்து குறைக்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக. அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்காக மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கினால் நிறைவாக அளந்து வாங்கிக் கொள்கின்றனர். ஆனால் தாங்கள் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தால் அல்லது அவர்களுக்கு நிறுத்தி கொடுத்தால் குறைத்து மோசடி செய்து அவர்களை நஷ்டப்படுத்தி விடுகின்றனர். அத்தகையோர் நிச்சயமாக தாம் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா? மகத்தான ஒரு நாளைக்காக, அந்நாளோ அகிலத்தாய் ரட்சகர் முன்னிலையில் மனிதர்கள் நிற்கும் நாள் என்று அல்லாஹு தஆலா அழகாக ரத்தின் சுருக்கமாக தெளிவுபடுத்தி விட்டார். இந்த சூராவுடைய ஆரம்ப வசனங்கள் இறக்கப்படுவதற்கான காரணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க இல்லையா? ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன போது அந்த மக்களிடம் இந்த பழக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி அளவையிலும் நிறுவையிலும் அவர்கள் மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை படித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஒரு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் புரையோடி போய் கிடந்த இந்த ஒரு பழக்கம் அவரிடம் இருந்த காரணமாக அல்லாஹ் அவர்களை திருத்த நாடினான். இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்கள் மூலமாக அவர்களை திருத்தினார்கள். பிறகு அந்த மக்கள் திருந்திக் கொண்டார்கள்.
ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தர் மாதிரி முரண்டு பிடிக்கல, மறுக்கல, ஷுவைபுக்கு எதிராக போகல. அவர்கள் உடனே ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை கேட்ட உடனே தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் அந்த மாதிரிலாம் இந்த ஆயத்து இறங்கியதுக்கு அப்புறம் அவர்கள் அந்த மாதிரிலாம் அவர்கள் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்காக மக்கள் மறுமையில் எழுந்திருக்கக்கூடிய நாள், மீண்டும் எழுப்பப்பட்டு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நாள். லியௌமின் அதீம், ஆரம்பத்தில் சொன்னா இல்ல அம்மது சாலூன் அனி நபியில் அதீம் சொன்னா மகத்தான ஒரு செய்தியை குறித்து அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த மகத்தான செய்தியில இந்த மகத்தான நாள், மகத்தான நாள் என்றால் மறுமை நாள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளுக்கு யௌமுன் அதீம் என்று சொல்றார், மகத்தான நாள். இந்த மகத்தான நாளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்காக மக்கள் எழுந்து நிற்கக்கூடிய அந்த நாளில் ஹத்தா யகீப அஹதுஹும் ஃபீ ரஷ்ஹிஹி இலா அன்சாஃபி உதுனைஹி, பயத்தின் காரணமாக, நடுக்கத்தின் காரணமாக வேத்து விறுவிறுத்து போய் தன்னுடைய வேர்வையில் அவர்கள் இந்த காது சொனை இருக்க காது சொனை, இந்த காது சொனை அளவுக்கு காணாமல் போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேத்து விறுத வேர்வை அப்படி நிரம்பி உள்ளங்கால இருந்து அப்படியே உடம்பு வர ஏறி காது சொனை வர என்ன செய்யும்? அவர்கள் மூழ்கடித்து விடுவார். அதில் அவர்கள் காது சொனை வரை என்ன செய்வார்கள்? அவர்கள் காணாமல் போயிடுவார்கள். எதை காணாமல் போவாங்க? தன்னுடைய வேர்வையில் காணாமல் போவார்கள். இதைத்தான் சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. என்னது? அன்ன ஷம்ஸ யௌமல் கியாமத்தி தது மினல் கல்ப், மறுமை நாளின் போது சூரியன் படைப்பினங்களுக்கு பக்கத்தில் அருகில் கொண்டு வரப்படும். ஹத்தா தக்வர மின்கும் கமிகதாரி மீலின், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மீல் அளவு தான் அவர்களுக்கு இடைவெளி இருக்கும். ஒரு மைல் அளவுக்கு ஒரு மனிதனுடைய அந்த உடம்பு தலைக்கு மேலிருந்து ஒரு மைல் அளவுக்கு நெருக்கமாக சூரியன் கொண்டு வரப்படும். மக்கள் தங்களுடைய செயல்பாடுக்கு தக்கவாறு வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் ஒரு சிலர் கெண்டைக்கால் வரை மூழ்கி இருப்பார்கள். கெண்டைக்கால் வரை ஒரு சிலர் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். ஒரு சிலர் முட்டுக்கால் வரை மூழ்கி இருப்பார்கள். ஒரு சிலர் இடுப்பு வரை மூழ்கி இருப்பார்கள். ஒரு சிலர் கழுத்துறை மூழ்கி இருப்பார்கள். ஒரு சிலர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே அந்த என்ன செய்யும்? காது வரை, காது சொனை வரை, பாதி காது வரை என்ன செய்யும்? வேர்வை மூடிக்கொள்ளும். அதாவது முழுமையாக அந்த வந்து மூழ்கிடுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கும் போது உள்ள நிலைமை சிந்திச்சு பாருங்க. அது தொடர்ச்சி நேற்று நம்ம தெரிந்து கொண்டோம். அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அந்த நாளில் தான் எல்லாமே நடக்கும், எல்லா காட்சிகளும் நடக்கும். அதுக்கு பிறகுதான் தீர்ப்பளிக்கப்பட்டு நிரந்தரமான வாழ்க்கையை சோனவாசிகளும் நரகவாசி பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் நேற்று தெரிந்து கொண்டோம். அப்போ இந்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போதே இந்த ஒரு நிலைமை என்று சொன்னால் தொடர்ந்து நிறைய நடக்க வேண்டியது இருக்கின்றதே. அப்பொழுதெல்லாம் என்ன நிலை ஏற்படும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே மறுமையினுடைய காட்சி படுபயங்கரமான சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் வந்து ஒரே தலைப்பாக எடுத்து பேசினால விரிவாக பேச முடியும். இது குர்ஆன் அந்தந்த வசனத்துக்கு அடுத்தடுத்த சூறாவுக்கு போகின்ற காரணமாக இது ரத்தின சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போய் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து முழுமையாக விரிவாக எடுத்து சொல்ல முடிவதில்லை. அப்ப அல்லாஹ் வந்து எதுக்காக சொல்லி காட்டுகின்றான், இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார் லஃபீ சிஜ்ஜீன் வமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபு மர்கூம் வயலுல் யௌமைதில் முகதிபின். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக பாவிகளின் பதிவேடு சிஜ்ஜீனில் இருக்கின்றது.
சிஜ்ஜின் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியுமா? கிதாபும் மர்கூம், அது பாவிகளின் செயல்கள் எழுதப்பட்ட புத்தகமாகும். வயலியோமையின் கதிபீர், பொய்யர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சிஜ்ஜின் என்றால் நம்ம ஜெயிலுக்கு சிறைக்கு அரபியில சிஜ்ஜின் என்று சொல்வாங்க. அது வார்த்தை சிஜ்ஜின். சிஜ்ஜின் ஜெயில் எப்படி இருக்கும்? நெருக்கடியான இடத்தை கொண்டதாக இருக்கும். விசாலமாக ஒருவனுக்கு இருக்க முடியாது. ஒரு இடத்துல 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ நெருக்கடியான ஒரு இடத்தை கொண்ட ஒன்றுதான் சிறை. எனவே சிஜ்ஜின் என்று சொன்னால் மக்கானுன் பையுக்குன் பன்குன், நெருக்கடியான ஒரு இடத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ பாவிகளின் செயல்பாடுகள் எழுதப்பட்ட பதிவேடு வைக்கப்படுவதற்குண்டான இடம்தான் சிஜ்ஜின். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கல்லா இன்னகும் ரப்பியும் யௌமஇதில் லமஹ்ஜூபுன். 15வது வசனம். காஃபிர்கள் தங்களுக்கு இரட்சகனிடம் நெருக்கமிருப்பதாக கூறி கொண்டிருந்தார்களே, அது அவ்வாறல்ல. நாங்க எங்கள் இரட்சகனோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி அவனோடு இணைகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்களே, அந்த மாதிரி கிடையாது. அந்த சிலைகள் அவர்களுக்கு அல்லாஹ்வோடு எந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அந்த நாளில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இரட்சகனை பார்ப்பதை விட்டு மறைக்கப்படுவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்க்க. நேற்று நாம் தெரிந்து கொண்டோம், மூமின்கள் அல்லாஹ்வை அழகாக பார்ப்பார்கள், ரப்புல் ஆலமீன் பார்ப்பார்கள். 14வது இரவின் நிலவை எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், நெருக்கடிக்கு ஆளாகாமல் தெளிவாக பார்க்கிறார்களோ அந்த மாதிரி ரப்புல் ஆலமீன் தன்னை படைத்த அந்த இரட்சகனை மூமின்கள் பார்ப்பார்கள். அந்த பாக்கியம் அவர் கொடுத்திருப்பான். ஆனால் காஃபிர்கள் பார்க்க முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் பார்ப்பதை விட்டு தடுக்கப்படுவார்கள். இது எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியமான நிலை என்பதை நாம் இங்கே விலை கொள்ள வேண்டும். அப்போ என்னதான் நடக்கும்? என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், என்னைய பார்க்க விடாதீங்க, மாறாக சும்ம இன்னஹும் லசாலுல் ஜஹீம், அவர்கள் நரகத்தில் நுழையக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டும் தான் செய்யும், மற்ற எதுவும் நடக்காது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நரகத்துல முதல்ல அவங்க சேர்த்துருங்க, நரகத்தை நுழைய வச்சிருங்க. அவங்க நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் மூமின்களுக்கு என்று பிரத்யேகமாக காட்சியளிப்பான். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன கிதாபல் அப்ரார் லஃபி இல்லியீன், நல்லோர்களின் செயல்பாடுகள் பதியப்பட்ட பதிவேடு இல்லியில் இருக்கும். வமா அத்ராக இல்லியோ, இல்லியூர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கிதாபும் மர்கூம், நல்லோர்களின் செயல்பாடுகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். யஷ்ஹதுல் முகர்ரபூன், அல்லாஹ் இதை சொன்னா அல்லாஹ்வின் நெருக்கமானவர்கள் அதை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கமான வணக்கமாக அதை பாதுகாப்பார்கள். நெருக்கமானவர்கள்ட்ட, அல்லாஹ்வோடு நெருக்கமானவர் இருக்கக்கூடிய வணக்கமார்கள்ட்ட அது இருக்கும், ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அப்ப இல்லீன் என்றால் உயர்வான இடம், சிஜ்ஜின் என்றால் தாழ்வான இடம், தாழ்வான நெருக்கடிக்குள்ளான ஒரு இடம். உயர்வு. அந்த வார்த்தை இல்லீன் மிக உயர்வான இடம். உயர்வான இடத்தில் நல்லோர்களுடைய செயல்பாடு பட்டியல், அந்த பதிவேடு வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய பெயர் தான் இல்லீன். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுகின்றான், இந்த நல்லோர்கள் சூனத்தில் பஞ்சனைகளில் படுத்து ஒருவருக்கு ஒரு பார்த்து கொண்டிருப்பார்கள். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நஈம், அவர்கள் முகங்களில் சுகபோகத்தின் செழிப்பை நபியே நீர் அறிந்து கொள்வீர். உலகத்துல கூட ஒரு உற்சாகமான செய்தி ஒருவர் கிடைத்து விட்டால் முக மலர்ச்சி அடைகள். சோகமான செய்தி கேள்விப்பட்டால் முகம் அப்படி கருத்து விடும், முகம் சின்னதாக சுருக்கி விடும். ஆனால் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைத்தது என்று சொன்னாலோ, மகிழ்ச்சியான ஒரு சமூகம் நடந்துவிட்டது என்று சொன்னாலோ, மனதுக்கு ஆறுதலான ஒன்று நடந்துவிட்டது என்று சொன்னாலோ, ஒரு மனிதனுடைய முகம் மலர்ச்சி அடையும். அவனுடைய முகத்தை, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார். அப்போ அவனுடைய அந்த முக மலர்ச்சி வைத்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, நீ ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா தெரியுது, என்ன 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 நடந்துச்சு கேட்போம். இதே நடந்தா நாளை மறுமை.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய முகத்தில் உள்ள செழிப்பை பார்த்து அவருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நபி நீர் அறிந்து கொள்வீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அதுக்குண்டான அந்த மகிழ்ச்சிக்குண்டான காரணத்தில் ஒன்றை சொல்லி காட்டுகிறான். யுஸ்கௌன மின் ரஹீக்கின் மக்தூம், முத்திரையிடப்பட்ட கலப்பற்ற மதுவில் இருந்தவர்கள் புகட்டப்படுவார்கள். கிதாபுஹு மிஸ்க், அதனுடைய முத்திரையானது கஸ்தூரியாக இருக்கும். வஃபீ ذلك فليتنافس المتنافسون, எனவே அதற்கு முந்திக் கொள்பவர்கள் முந்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரஹீக் என்று சொன்னால் கலப்பற்ற தூய்மையான பானம், கலப்பற்ற தூய்மையான பானம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சரித்திரத்தை அவர்கள் வரலாறை எழுதும் போது அதுக்கு ரஹீக் என்று பேர் வைத்திருக்கிறார். ரஹீக் அந்த புத்தகத்துக்கு பேர், அந்த வரலாற்று புத்தகத்துக்கு பேரு ரஹீக்குல் மக்தூம் தான், சீராவுடைய பேரு. அதாவது கலப்பற்ற முத்திரையிடப்பட்ட கலப்பற்ற பானம். அதாவது இந்த சரித்திர ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல எந்த ஒரு கலப்படமும் இல்ல. அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, திறந்த புத்தகம், யார் வேண்டுமானும் படிக்கலாம், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத வாழ்க்கை என்பதை பறைசாற்று முகமாகத்தான் ரஹீக் மக்தூம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. முத்திரையிடப்பட்ட, அதாவது தூய்மையான கலப்பற்ற பானம், அது நாளை போட்டப்படுவார்கள். இந்த நம்மோட இங்க வருது, நம்ம உலகத்தை கூட பாக்குறோமே, இது நல்ல பொருள் என்பது தனி முத்திரை இருக்கும். முத்திரை இல்லாததுன்னா நல்ல பொருள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து விளக்கிடுவோம். அதோட இது குவாலிட்டியான பொருள், இது வந்து நல்ல தரமான பொருள், நல்ல தரமான கம்பெனி தயாரிச்ச பொருள் என்பதற்கு ஒரு சில குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் அங்கே முத்திரையா குத்தப்பட்டிருக்கும். அதை பார்த்து நம்ம என்ன செய்வோம், இது நல்ல கம்பெனி, தரமான கம்பெனி என்று சொல்லி அதை எடுப்போம். அதல்லாத வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் அதுக்கு முத்திரையிடப்படாத ஒரு பொருளாகவோ அது தரமில்லாத பொருளாகவோ கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் இதே பாணியை தான், உலகத்தோட பாணியை அல்லாஹ் மறுமையில என்ன செய்யறான், அல்லாஹ் தான் பயன்படுத்துறான். அங்க முத்திரை குத்தப்பட்டது. என்ன முத்திரை? மிஸ்க் என்ற கஸ்தூரியோட முத்திரை குத்தப்பட்டிருக்கும். முத்திரை குத்தப்பட்ட கலப்பற்ற தூய்மையான அந்த பானத்தை அவர்கள் குடிப்பார்கள். ரஹீக், ரஹீக் என்றால் கலப்பற்ற பானம். பிறகு அல்லாஹ் சொல்றான், இதற்காக வேண்டி முந்து வரும் குத்தி கொள்ளட்டும். சாஃபாத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அமல் செய்யக்கூடியவர்கள் இதற்கு அமல் செய்யட்டும். சோனவாசியை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, சோனவாசியை பற்றி அந்த நியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அங்கேயும் இதான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அமல் செய்யக்கூடியவர்கள் இதற்காக அமல் செய்யட்டும். இந்த சோனத்தை பெறுவதற்காக அமல் செய்யக்கூடிய சொல்லுவான். அதைத்தான் அங்க சொல்லி காட்டுகின்றார், முந்தக்கூடியவர்கள் இதற்காக முந்தட்டும், எதற்கு முந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அதன் கலவை உயரத்திலிருந்து ஊற்றப்படும் சிறந்த நீரான தஸ்னீம் எனும் சுரை நீராகும். அதோட கலவை, அதாவது முத்திரை குத்தப்பட்டிருக்கும், அது கஸ்தூரியினால முத்திரையாக இருக்கும். அந்த ஒரு கலவை சேர்க்கப்படும். அந்த பிராண்ட்ல ஒரு கலவை, அந்த நீர்ல ஒரு கலவை சேர்க்கப்படும். அந்த கலவை தஸ்னீம் என்ற அந்த நீரிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், தஸ்னீம் என்பது உயர்வான இடத்துக்கு சொல்லப்படும். சனம் என்று சொன்னால் உயர்வானது, அதாவது சனா என்பது உயர்வான இடத்துக்கு சொல்லப்படும். இதை வைத்துதான் வந்து ஒட்டக திமிழுக்கு சனா என்று சொல்வார்கள். ஒட்டக திமிழ், சீன் நூன் அலிஃப் மீம், சனாம் என்று சொல்வார்கள் ஒட்டக திமிழுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் அதோடைய உடம்போட கொஞ்சம் உயரமா இருக்கும். அப்ப இதை வைத்தால் வந்து தஸ்தீம் என்ற பேர் வந்திருக்கின்ற. தஸ்தீம் என்றால் சோனத்திலிருந்து, சோனத்துடைய உயர்வாக இருக்கக்கூடிய ஓர் இடத்திலிருந்து அந்த நீரிலிருந்து வடியக்கூடிய ஒரு நீர், அங்கதான் அது இருக்கும். உயர்வான இடத்திலிருந்து பாய்ந்து வரக்கூடிய ஒரு நீர் ஊற்று தஸ்னீம். சல்சபீல் என்று சொன்னேன். சல்சபீல் என்றால் என்ன? சல்சபீல் இஞ்சி ஆறு, அதாவது ஐனன் ஃபீஹா ஜன்ஜபீலா ஐனன் ஃபீஹா ஸம்மா சல்சபீலா. அங்கே வந்து அவர்கள் வந்து இஞ்சி கலந்த நீரை அவர்கள் குடிப்பார்கள். அது ஒரு நீர் ஊற்று, அதற்கு சல்சபீல் என்று பெயர். அப்ப இஞ்சி ஆறுக்கு சல்சபீல் என்று சொல்லப்படுது. இது வந்து தூய்மையான மேல சோனத்துக்கு மேல இருந்து உயரமான வடியக்கூடிய ஒரு நீர் ஊற்று. அதுல இருந்து அதோடைய கலவை அந்த நீர்ல இருந்து இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றார்.
இவ்வாறாக என்பது சூரா முடிகின்றது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதுவும் மறுமை சம்பந்தமாக உள்ளது. அதை மட்டும் ஒரே ஒரு அந்த சுதின்ஷிகாக உள்ள ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிருவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. அருமையான ஒரு காட்சி. யாருடைய வலக்கரத்தில் அவனுடைய பட்டோலை பதிவேடு கொடுக்கப்படுகின்றதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர் மிகவும் இலகுவான முறையில் அவன் விசாரிக்கப்படுவான். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தன்னுடைய குடும்பத்தினர் பக்கம் சந்தோஷமாக திரும்பி வருவான். இது யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கை நடைபெறக்கூடிய ஒன்று. உலகத்துல நம்ம பாஸ் ஆகிவிட்டோம் என்றால், வெற்றி விட்டோம் என்றால், நல்ல நம்பர்ல நமக்கு ஒரு ஒரு வெற்றி ஒரு பாஸ் மார்க் அமைஞ்சிருக்கு சொன்னா அதை காட்டுவதற்காக ஓடோடி வருவோம். ஓடி இந்த பாருங்க நான் பாஸ் ஆகிட்டேன், இது பாருங்க எனக்கு என்ன அற்புதமான ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுவோம். நேற்று கூட சுத்த ஹாக்கால படிச்சோம். அந்த ஹாக்கால படி வலது கையில தன்னுடைய பட்டோலை வாங்கியவன் என்ன செய்வான்? சந்தோஷமாக ஓடி இதோ என்னுடைய பதிவேடு, நன்மை தீமை பதிவேடு, இதோ பாருங்கள் படியுங்கள் என்று அவர் சந்தோஷமா சொல்லுவான். நேற்று சுத்த ஹாக்கால படிச்சோம். இன்னைக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். அவன் சந்தோஷமாக திரும்பி ஓடி வருவான். சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தோடு திரும்பி வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இலகுவான விசாரணை என்பதை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட ஆயிஷா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்னஹு லைஸ அஹதுன் யுஹாஸபு யௌமல் கியாமத்தி இல்லா முஅذிபன். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷாவை மறுமை நாளில் எவரை அல்லாஹு தஆலா விசாரணை செய்வானோ அவன் தண்டிக்கப்படாமல் இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாளை மறுமையில் எவரை அல்லாஹ் விசாரணை செய்வானோ அவன் தண்டிக்கப்படாமல் இருக்க மாட்டான். ஃபகுல்து, ஆயிஷா சொல்றாங்க, நான் சொன்னேன், அலைஸ யகூலுல்லாஹ் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா யாருடைய வலது கையிலுடைய பட்டோலையை கொடுக்கப்படுவான் அவன் மிகவும் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி என்றால் இலகுவான விசாரிக்கப்படும் என்று சொல்ல அவன் எப்படி தண்டனை கொடுக்கப்படுவான்? நீங்க தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்கிறீங்களே என்று தன்னுடைய கணவர்கிட்ட ஆயிஷா கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால தாலிகல் அரத், தாலிகல் அரத், அது சும்மா எடுத்து காட்டப்படுறதுதான். மனிதனோட நன்மை தீமை எடுத்து காட்டப்படுறது அல்லாஹ் சொல்றான். அது அல்லாஹ்வுடைய கருணை. ஆனால் இன்னஹு மன் நூகிஷல் ஹிஸாப உதிப, அல்லாஹ் துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு மனிதன் அல்லாஹ் துருவி விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டால் யாரும் தப்பிக்க மாட்டார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய அருள் சும்மா லேசாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். சும்மா எடுத்துக்காட்டப்படும், அவ்வளவுதான், எடுத்துக்காட்டப்படும். அப்படி அதாவது இந்த உருத சரசரி நிகா சொல்லுவாங்க. சரசரி நிகா மேல் மட்டமான மேல் போக்கான பார்வை, மேலோட்டமான பார்வை. அல்ல மேலோட்டம் பார்த்துட்டு செய்வான், அல்லாஹ் போயிடுவான். ஆனால் ஒவ்வொரு விஷயம் துருவி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தான்னு சொன்னால் யாரும் தப்பிக்க முடியாது, தண்டிக்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்போ மிகவும் இலகுவான முறையில் யாருக்கு விசாரணை செய்யப்படும் என்றால், யாருடைய வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவன் என்ன செய்வான்? தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா திரும்பி வருவான். இதுக்கு நேர் மாற்றமாக அம்மா ஊத்தி கிதாபஹு வரா அல்-தஹ்ரி, யாருடைய பதிவேடு பட்டோலை அவனுக்கு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்றது. சோ ஹாக்கால இடது கைன்னு சொன்னோம், இடது கையில் கொடுக்கப்படக்கூடிய பதிவேடு, இடது கையில் அவன் பதிவேடு கொடுக்கப்படுவான்னு சொன்னோம். அதாவது பரவாயில்லை. ஆனா முதுகுக்கு பின்னால் யார் கொடுக்கப்படுதோ அது ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி, இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அது அதான் சொல்றாங்க, யாருடைய முதுகுக்கு பின்னால் அவருடைய பட்டோலை பதிவேடு கொடுக்கப்படுகின்றதோ அவன் தன்னுடைய அழிவை அழைப்பான், மேலும் நரகத்துக்குள் நுழைவான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் உலகத்துல வாழும் பொழுது தன்னுடைய குடும்பத்தவர்களிடம் சந்தோஷமாக இருந்தான். சந்தோஷம் அனுபவிச்சுட்டான் உலகத்துல, இங்க கிடையாது சந்தோஷம். உனக்கு
தன் குடும்பத்துல சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த சந்தோஷம் அவனுக்கு இந்த இந்த உலகத்துல மறுமையில் பலனளிக்கவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக தன் ரட்சகரின் பக்கம் மீளவே மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். என்ன படிச்சோம்? அந்த வலது கையில பட்டோலை கொடுக்கப்பட்ட என்ன சொன்னான்? இன்னி வரந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியன் என்று சொன்னான். என்னுடைய கணக்கு, அதாவது என்னுடைய விசாரணை உண்டு என்று நான் நம்பினேன் என்று சொன்னான். ஆனால் இந்த முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவன் என்ன நிலையில் இருந்தான் என்றால், அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீளவே மாட்டான் என்ற நிலையில் அவன் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உலகத்துல அந்த நிலையில் இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டான். அவனுக்கு இந்த மகிழ்ச்சி கிடையாது. ஆனா அவனும் உலகத்துல அல்லாஹ்வுக்காக, அவன் தூதருக்காக, மார்க்கத்துக்காக எல்லா விதமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இழந்து இருந்தான். எனவே அவனுக்கு முழுக்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் இந்த மறுமை உலகத்தில் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா அழகாக சொல்லி முடிக்கின்றான். அருமை சகோதர சகோதரிகளே, அடுத்த சூரத் புரூஜ், சூரத் ஃபஜ்ர் எல்லாம் இருக்கின்றது. அது எல்லாமே சூரத் புரூஜ் ஒரு சமுதாயம் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் தான் என்று சொன்ன காரணமாக, அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டது காரணமாக ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டார்கள், தீயில் போட்டு புசுக்கப்பட்டார்கள். அதை பற்றி சூரத் புரூஜ் சொல்லி காட்டுகின்றது. அதுக்கு பிறகு சூரத் காஷியா, ரொம்ப அற்புதமான ஒரு சூரா. காஷியால வேறு விதமான ஒரு காட்சி அங்கே பதிசப்படுகின்றது. நரகத்தில் எப்பேற்பட்ட உணவுகள் கொடுக்கப்படும் என்று அங்க வேறு விதமான உணவு சொல்லப்படுது. ஹாக்கால ஒரு விதமான பெயர் சொல்லப்பட்டது, உணவுடைய பேரு. காஷியால இன்னொரு உணவுடைய பெயர் சொல்லப்படுது. அதே போல சொல்றது ஃபஜ்ர்லயும் எப்படித்தான் கடுமையான மறுமையினுடைய மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், மறுமையில் எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறாக இந்த ஜுஸ் முழுவதும் மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ். ஆனால் நமக்கு ஒத்துறவில்லை, நேரம் அதிகமாகிவிட்டது. இதுக்கு மேல நாம் நீட்ட முடியாது. எனவே இத்துடன் இன்றைய இந்த விளக்குரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் நான் இந்த விளக்குரை நடத்திருக்கின்றேன். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த அந்த அறிவில் நான் கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து உங்களுக்கு எடுத்து சொன்னது. நிச்சயமாக இது குறைகள் இருக்கலாம். மனிதன் குறை இல்லாதவன் இல்லை, மனிதன் குறை உள்ளவன் தான். ஆனால் அல்லாஹ் எனக்கு இதை சொல்வது கூட வலிமை எனக்கு கொடுத்தான். இது சொல்வது கூட ஆற்றலை உங்களுக்கு முடிந்த அளவுக்கு புரிய வைப்பதற்குள்ள ஆற்றல் தான் எனக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே என் ரப்புக்கே எல்லாம் போகணும். என் ரப்பு என்னை இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை ஆளாக்கி இருக்கின்றான். என்றால் அந்த ரப்புக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் எனக்கு அது போதாது. எனவே எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அது என்னை சார்ந்தது. இது நிறைவாக உண்மையானதாக சரியானதாக இருந்தால் அது அல்லாஹ்வை சார்ந்தது, அல்லாஹ்வுக்கு எல்லாம் போலும் என்று கூறி இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن